ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீதி கதையில் சொல்லப்படுற குட்டி கதை ஒன்று பார்க்க போகிறோம். அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்திறமை. வாங்க இப்போ இந்த கதையுடைய முன்கதை சுருக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு காட்டில் ஒரு ராஜாவான சிங்கம் சில நாட்களுக்கு வெளியூர் போகிறதா பிளான் பண்ணியிருக்கு. போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் புலிகிட்ட ஒப்படைச்சு விட்டு செல்லலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தது. புலியும் சில நாட்களுக்கு ராஜாவாக பதவியேற்று கொண்டது. படைத்தளபதியாக சிங்கக்குட்டி பொறுப்பேற்றது. இப்போ அந்த காட்டுக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த கதையே. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ராஜாவா பதவியேற்ற புலி இப்போ சிங்கக்குட்டி கிட்ட, வாங்க சிங்கக்குட்டி, நீங்கள் தான் இனிமே இந்த காட்டுக்கு படைத்தளபதி. சிங்கக்குட்டியே, இப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி மன்னா, உடனே பதவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஆந்தையாரே, நீங்கள்தான் இரவு காவல் அமைச்சர். சரிங்க அரசே, நான் என் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன். கழுதையாரே, உமக்கு உரிய பதவி. ராஜாவே ராஜாவே, இந்த கழுதை ஒரு முட்டாள். கழுதையால் எந்த ஒரு பயனும் இல்லை. அதேபோல் முயல், ஆமை இரண்டுமே எதற்குமே பயன்படாது. ஆமை ஒரு சோம்பேறி. அது எப்போதும் மிக மெதுவாக செல்லும். முயல் எதை பார்த்தாலும் மிரண்டு மிரண்டு ஓடும். கரடியாரே, வாயை மூடும். ஆமை பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும். அதனால் சமையல் வேலை செய்யட்டும். முயல் அதிவேகமாக ஓடும். எனவே தேவையான பொருள்களை விரைவாக கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை செய்யட்டும். கழுதை பகைவர்கள் வரும்பொழுது உரத்த குரலில் எச்சரிக்கும் பணியை கவனிக்கட்டும். யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது. அவர்களிடம் உள்ள திறமைகளை அடையாளம் காண வேண்டும். நீங்கள் சொல்வது சரிதான் அரசே. இப்போது நான் தெரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். நீதி கருத்து. இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொருவருக்குமே தனித்திறமை அப்படின்ற ஒன்று இருக்கு. அதை அறிஞ்சு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும். இதுதான் இந்த கதையோடைய நீதி கருத்து. நம்ம தனித்தன்மை என்ன அப்படின்னு நம்ம தாங்க கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒரு செயலை சரியாக நம்ம செஞ்சு முடிக்கும்போது தாங்க நமக்கே தோணும், ஆஹா, நமக்கு இப்படி கூட ஒரு திறமை இருக்கா அப்படின்னு. இயற்கையாகவே நமக்கு இது செய்ய வருதுன்னு அப்போ தான் நம்மளும் உணர முடியும். உங்களிடம் மறைந்திருக்கும் ஆற்றலை வெளிக்கொணரும் வழி விடாமுயற்சியும் தொடர்ந்த உழைப்புமே தாங்க ஆகும். வலிமையோ புத்திசாலித்தனமோ அல்ல. உனக்கான தனித்தன்மையை தெரிந்து, உனக்கான பாதையை அறிந்து, துணிந்து போராடி வென்று காட்டு. உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு உங்களுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் வரைஞ்ச படங்கள் எல்லாமே என்னுடைய ஹஸ்பண்டும் என்னுடைய பிள்ளையும் சேர்ந்து வரைஞ்சது தான். என்னுடைய பையன் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தனித்தன்மை அப்படின்னு ஒரு லெசன் தமிழில், அதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் வரைஞ்சி கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ என்னுடைய ஹஸ்பண்டும் பையனும் சேர்ந்து வரைஞ்ச கதையுடைய படங்கள் தான் இது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது. ஸோ இதை நம்ம இந்த யூடியூப் வீடியோலையும் போடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு கதையை எடுத்து இன்றைக்கி நான் பதிவில் அப்டேட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே எந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும்ங்க, நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். அது ஃப்யூச்சரில் பார்க்கும்போது நமக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், நம்மளா இந்த மாதிரியெல்லாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான சேவ் பண்ணி வச்ச இந்த படத்தை தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் பதிவிட்டிருக்கேன். பார்த்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். இது எதற்காக போடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிள்ளைகள் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் காட்டலாம். இதை பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். தனித்தன்மை அப்படின்ற நீதி கதையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. நன்றி. வாழ்க வளமுடன்.